ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. இந்த கோயிலெல்லாம் போய் காசு போட்டால் நமக்கு புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. திருப்பதி கோயிலில், பெரிய பெரிய கோயில்களெல்லாம் நிறைய வந்து போய் இவ்வளோ காணிக்கை வந்தது, இவ்வளோ பல கோடி ரூபா பணம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து நம்ம ரோட்டில் போவோம், அந்த கோயிலுக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ரோட்டில் போகும்போது எவ்வளவோ பேர் வந்து இல்லாதவங்க, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஐ திங்க் வந்து கடவுளுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இந்த இல்லாத ஏழை மக்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து அந்த உணவு பொட்டலமாவோ, நான் சொல்கிறது இருக்கிறவங்க மட்டும்தான், ஓகேவா? அந்த காசை கொண்டு கொட்டுறீங்கல்ல, கோயிலில் போய் கொட்டுறத இல்லாத மக்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. ஏதோ பணத்தால் ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட்டில் அதை பண்ணாலே உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு நன்மைகளுங்கிறது சேரும். ஏன்டா நீ செய்ய வேண்டியதுனடா, ஏன்டா மற்றவனை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாலுமே, ஏன்னா வந்து ஒரு ஓகே, பக்தி இருக்கணும் அப்படிங்கிறது கான்செப்ட் கரெக்டு. பட் ஆனால் வந்து மூட நம்பிக்கைங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இருக்கும்பொழுது ஒரு மனிதர் பிறந்து வாழும்பொழுது அவனுக்கு இல்லாதது அவனுடைய இயல்பு, அவன் பிறந்தது அப்படி, அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இருக்கும் பொழுதே நம்ம நல்லது பண்ணுறோம், கடவுளுக்கு நம்ம செஞ்சால் கடவுள் நமக்கு 100 வயசு வரையும் வச்சுருப்பார் அப்படின்னா, இல்லாத மக்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுங்க, பண உதவி வேணால் பண்ணுங்கள், ஓகேவா? ஐ திங்க் வந்து இது கூட நிறைய பேர் ஏற்றுப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ ரோட்டில் போவோம், அவனுக்கு ஒரு 10 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டோம். இதே ஒரு 1000 ரூபா, 2000, 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா போய் கோயிலில் கொட்டுவோம். அப்போ அந்த கோயிலில் கொட்டும்போது கோயிலில் இருக்கிற பணத்தை யார் எடுக்கிறா? அந்த கோயிலில் உடைய அரங்காவலர்கள் மற்றவங்க அவங்க மாதிரி தான் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. அப்போ கவர்மெண்ட்டேருந்து தவறுதா? நீங்கள் என் கண் முன்னாடி பார்க்குறேன், என் கண் முன்னாடி இந்த இதை நான் ஒரு 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா, 100 ரூபாய்க்கு அவன் சாப்பிட்றான் அப்படின்னா அந்த திருப்திங்கிறது இருக்கும். ஓகே, நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கோயிலில் நிறைய பெரிய பெரிய கோயிலில் பணம் 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 காசு கொடுத்து நல்லது நடக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக இல்லாத மக்களுக்கு கண்டிப்பாக செஞ்சால் உங்களுக்கு புண்ணியங்கிறது கிடைக்கும். நல்லவங்க எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.